பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் நிற்கிற இடம் ஏலகிரி நெலுவூர் வியூ பாயிண்ட் என்ற ஒரு இடத்துல, ஒரு மலைப்பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்திலே வந்தபோது ஒரு காரியத்தை என்னுடைய நினைவிலே வருகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடித்து வெளியில் வரும்போது பிசாசானவன் சோதிக்கும்படியாக வனாந்திரத்துக்கு அல்லேலூயா கொண்டு போகிற ஒரு பகுதியை நமக்கு தெரியுது. ஒரு மலை மேல் கொண்டு போன பிறகு அந்த தேசம் முழுவதையும் நம்முடைய ஆண்டவரே காமிக்கிறது. அதன் பிறகு இப்படி சொல்லுகிறது, இதெல்லாம் என்னுடையது, நீர் ஒரு திசை என்னை பணிந்து வணங்கினால் போதும், இதெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லப்படுகிறது. இதில் என்ன புரிகிறது என்று சொன்னால், பிசாசானவன் உலகத்திலே ஆசீர்வாதங்களை நம்மிடத்தில் காமிச்சு, நீ என்னை வணங்கினால் போது உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி நம்மை தவறான வழிக்கு இணைக்க மக்களை சாத்தானானவன் நடத்தி கொண்டே இருக்கிறார். உலகமும் அதனுடைய மகிமையும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இன்னைக்கு பிசாசானவன் அநேக உள்ளங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை, விசுவாசத்தையும் பரிசுத்த ஜீவிதத்தையும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையும் விட்டு விலகி உலகத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்கும்படியாக உலக ஆசைகளை காட்டி இன்னைக்கும் அநேக மக்களை மோசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நானும் நீங்களும் தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறோரோ அந்த நோக்கத்தின்படி நாம் சாட்சியாய் ஜீவித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. எதுக்கு என்று சொன்னால், இந்த உலகம் பொல்லாதது. இன்னைக்கு பாவத்துக்கு நேரே இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தேவனை விட்டு விலகி பிசாசுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய ஊழியர்களுக்கு கூட ஆரம்ப நாளுகளில் இருந்த பரிசுத்த ஜீவியும் அர்ப்பணிப்பும் தரிசனங்களை இன்னைக்கு விட்டு விட்டு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் பேரையும் புகழ்ச்சியையும் எல்லா விதமான உயர்வை எதிர்பார்த்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒருவேளை பார்க்கும்போது நம்முடைய பார்வையில் அவர்கள் பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் தேவனுடைய தரிசனங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விட்டு அவர்கள் திசை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், நம்மை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் ஒருபோதும் தேவனை விட்டு விலகாதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரலாம், ஆசீர்வாத குறைச்சலும் வரலாம், ஆசீர்வாத உயர்வும் வரலாம். எல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறுகிற ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம், அனுகூலம் அல்லாத ஒரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஒருபோதும் தெய்வத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவான் தேவனுடைய மடியிலே இருந்தவர் என்றும், பிதாவான தேவனுடைய வலது பாசத்திலே ஹல்லேலூயா பிதாவான தேவனுக்கு ஈக்குவலாய் சமமாய் இருந்தவர் என்றும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் பிதாவான தேவன் தன் குமாரனை பூமிக்கு அனுப்பின நோக்கமே நம்ம எல்லாவரையும் ரட்சித்து அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போக வேண்டும் என்றதுக்கு தான். ஆனால் பிசாசவன் நம்முடைய தரிசனங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆலையிலே தடுத்து நம்முடைய அதே நேரான பார்வை இல்லை நேரான வழியை தவறும்படியாக அநேக காரியங்களை நமக்கு காமிச்சு கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் என்றது ஈஸியாய் போகக்கூடிய ஒரு வழி அல்ல. கர்த்தரே ஆண்டவரே சொன்னார், நாசத்திலேக்கு போகிற வாசல் விசாலமான வழி, பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கவும் நெருக்கவும் ஆயிருக்கிறது, அதிலூടെ உள்பிரவேசிக்கிறவர் மிகவும் குறைவென்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக ஜீவிதத்திலே போகும்போது பல நெருக்கடிகள் வரலாம்,
போராட்டங்கள் வரலாம், தடைகள் இருக்கும், பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் சகிச்சு நாம் முன்னேறும்போது தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு உடனே போய் நம்ம கொஞ்சம் பணத்தை கட்டி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாலும், ஒருவேளை அந்த டாக்டர் பட்டம் நம்முடைய கையில் இருந்தாலும் கூட, ஒரு நல்ல டாக்டர் என்று பேர் வர வேண்டும் என்றால் ரொம்ப பிரயாசம் இருக்குது. ஆரம்பத்திலே நன்றாக படிக்க வேண்டும். அதன் பிறகும் டிகிரி முடித்து அல்லது +2 முடித்து திருப்பவும் தான் ஒரு நல்ல டாக்டர் பட்டத்தை எடுக்க முடியும். இதே போல நாம் பிரயாசப்படாமல் உலகத்தில் ஒரு தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் ஜீவிக்கவே முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, அதே நான் உங்களிடத்தில் சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், உலக ஆசீர்வாதங்களே, உலகத்தில் உள்ள நன்மைகளே பெருசென்று எண்ணி உலகத்தின் பின்னாடி ஓடாதீங்கள். நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்றுமே கொண்டு வரவே இல்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் தேவனுடைய மார்க்கத்தை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு உலகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு பெரிய பாஸ்டர் ஆகலாம் என்றோ, நிறைய ஆத்துமாக்களை நேடலாம் என்ற நோக்கத்தோட, ஒரு பெரிய பேர் புகழ்ச்சி கிடைக்கும் என்ற நோக்கத்தோட தேவனுடைய வழியை விட்டு ஒருபோதும் விலகி போகாதிருங்கள். நாம் அநேகரை ரட்சிச்சு நம்மளே நரகத்தில் போகாம ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறதான காரியம். ஆதபடினாலே இந்த புதிய வருஷத்திலே, இந்த 2025ஆம் ஆண்டிலே, அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்தை இழந்து விடாதீங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய விசுவாசி பிள்ளைகளே, நம்முடைய உடன் ஊழியர்களை சத்திய மார்க்கத்திலூടെ கொண்டு செல்லும்படியாக நாம் பிரயாசப்படுவோமாக. ஒரு பரிசுத்த சந்ததியை ஜெனிப்பிக்கிறது தான் தேவனுடைய நோக்கம். நாம் ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை உண்டாக்குறது அல்ல நம்முடைய நோக்கம். ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் அதுக்காக பிரயாசப்படுவோம். தேவன் நம்ம எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் ஏராளமான கிருபையும் வல்லமையும் ஆசீர்வாதங்களும் நமக்கு தந்து பரிசுத்த ஜீவிதத்துக்கு தேவையான கிருபைகளை அதிகமாய் தரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவாராக. கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Praise the Lord.